முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி நீர்நிலைகளை தூர்வாரி மழைநீரை சேகரித்து நீர் மேலாண்மை செய்வதற்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற நிலையில் ஊரக பகுதிகளில் 5000 நீர்நிலைகளை புனரமைக்க ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி 72 வயதான இவர் கடந்த மாதம் 19ஆம் தேதி சுவாச தொற்று பாதிப்பு காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விரைவில் இவர் நலம் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்வாரிய பராமரிப்பு காரணமாக மீஞ்சூர், TH ரோடு, தேரடி உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்பட உள்ளது. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளித்துள்ளார். விரைவு ரயில்களில் கூடுதல் முன்பதிவில்லா பெட்டிகளை இணைக்க ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. திருப்பூரில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் இந்து முன்னணியினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பரந்தூரில் மத்திய அரசு அளித்த ஆய்வு வரையறையை திரும்பப் பெற வேண்டும் என்று சீமான் பேசியுள்ளார். உலகின் முதல் தனியார் விண்வெளி பயணத்திற்காக ஸ்பேஸ் எக்ஸ் இன்று அறிமுகப்படுத்தியது. தமிழகத்தில் அரசு மதுபான கடைகளை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று திருமாவளவன் பேசியுள்ளார். திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு கழகத்தினர் அனைவரது இல்லங்கள், அலுவலகங்கள், வணிக வளாகங்களில் கழகக்கொடி ஏற்றி கொண்டாடிட வேண்டுமென தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கையை தினமலர் திருச்சி வெளியிட்டதால் தினமலரின் வளர்ச்சியே இவ்வளவுதானா என்று RS பாரதி ஆவேசம் கொண்டுள்ளார். அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். ஜெயம் ரவியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜீனி படத்தின் புதிய போஸ்டரை வெளியிட்டு அவருக்கு படக்குழு வாழ்த்து தெரிவித்துள்ளது. வெள்ளத்தடுப்பு பணிகளை 20 நாளில் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் வயது 76 இன்று உடல்நலக்குறைவால் காலமானார். நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு சில ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வந்த அவர் உடல்நலக்குறைவால் அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று உயிரிழந்துள்ளார். தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் 69.4% ஆசிரியர்கள் பணிக்கு வருகை தந்துள்ளனர். அரியலூரில் கள்ளிப்பால் குடித்த 5 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை எழும்பூர் பகுதியைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் தஞ்சை திருக்காட்டுப்பள்ளி அருகே ஆற்றில் மூழ்கி பலியாகினர். இதன் காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிவாரணம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். போதை தடுப்பு நடவடிக்கையில் சென்னையில் 3 நாட்களில் 334 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூருக்கு எதிரான அவதூறு வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் கோப்பை 2024 விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கியது. பெண் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து புதிய சகாப்தத்தை உருவாக்கும் தமிழ்நாடு அரசு என்று சிங்கப்பூர் இதழ் புகழாரம் சூட்டியுள்ளது. ஆன்மீக சொற்பொழிவாளராக வலம் வந்த மகாவிஷ்ணு சென்னையில் அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய கருத்துக்களால் சர்ச்சையில் சிக்கினார். இந்த நிலையில் உண்மையான குரு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவே மாட்டார் என்று இயக்குனர் செல்வராகவன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அம்மாநிலத்தின் லலித்பூர் மாவட்டம் பண்டல்கண்ட் பகுதியில் இன்று மாலை சிலர் விவசாய பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் மின்னல் தாக்கி 3 பேர் பலியாகினர். மனித குலத்துக்கு பேரழிவு, பூமியை நோக்கி வரும் விண்கல், இஸ்ரோ தலைவர் சோம்நாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இளைய தலைமுறையிடம் தற்கொலை எதற்கும் தீர்வாகாது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய சூழல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது உருவாகியுள்ளது. குறிப்பாக இந்தியாவில் இளம் வயதினர் தற்கொலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பெருகும் தற்கொலைகளால் இளைஞர்கள் வாழ தகுதியற்ற நாடாகிறதா இந்தியா என்று பகீர் கிளப்பும் புள்ளி விவரங்கள் வருகின்றன. நேற்று நொய்டா கிரிக்கெட் மைதானத்தில் நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டி நடைபெறவிருந்தது. இந்த நிலையில் மழையால் டெஸ்ட் மேட்ச் நின்றதால் மின் விசிறியால் பணியாளர்கள் மைதானத்தை உலர வைத்தனர். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ள இங்கிலாந்து அணி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாரா ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நேற்று முன்தினம் இரவு கோலாகலமான கண்கவர் கலை நிகழ்ச்சி வியப்பூட்டும் சாகசங்களுடன் நிறைவடைந்தது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,416 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,677 ரூபாய்க்கும் விற்பனையானது. வடமேற்கு பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவை தாக்கிய யாகி சூறாவளி புயல் கடந்த சனிக்கிழமை வியட்நாமை தாக்கியது. இந்த நிலையில் வியட்நாமை புரட்டியெடுத்த யாகி சூறாவளியால் பலி எண்ணிக்கை 127ஆக உயர்ந்துள்ளது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.